ரத்த சர்க்கரை அளவுக்கு பரிசோதனை கொடுத்ததுக்கு அப்புறம் டாக்டர் ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு பயமா இருக்கா? அப்ப உங்களுக்கான வீட்டுல இருந்தபடியே சில டிப்ஸ் தான் இந்த வீடியோல சொல்ல. முதல்ல காலை சாப்பாடுல தேங்காய் சட்னியை குறைச்சுக்கோங்க. அது ரத்த சர்க்கரை அளவு அதிகப்படுத்தும். டீ காஃபியை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணுங்க. குறிப்பா ஜீனியா இருக்கட்டும், நாட்டு சர்க்கரையா இருக்கட்டும், பனக்கல்கண்டா இருக்கட்டும், இல்ல தேனா கூட இருக்கட்டும், இது எல்லாமே ரத்த சர்க்கரை அளவு அதிகப்படுத்தும். அதை கம்ப்ளீட்டா நிறுத்துங்க. மூணாவது, பருப்பு வகைகள், பாசி பருப்பு, கொண்ட கடலை, நவதானியங்கள், இதெல்லாம் புரதச்சத்து அதிகமானது. இதுல சாம்பார், ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடுங்க. குளிர்காலத்துல காலைல மதப்பு எரிச்சல் இருக்குது அப்படின்னா நைட்டு தூங்கும் போது உள்ளன் சாக்ஸ் போட்டுட்டு தூங்குங்க. காலைல காயங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னா 20 நிமிஷம் நடைப்பயிற்சி கண்டிப்பா போங்க. உங்க கன்சல்டேஷனுக்கு நீங்க வரீங்கல்ல, அப்ப டாக்டரை நீங்க பார்க்கும்போது கண்டிப்பா நிறைய பாசிட்டிவான நியூஸ் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் டாக்டர் துரை சர்க்கரை நோய் மற்றும் பாத பராமரிப்பு மையத்துல நல்ல லைஃப் ஸ்டைலை இம்ப்ரூவ் பண்ணி ஆரோக்கியமான வாழ்க்கையில மருந்துகளை குறைச்சுதான் இந்த 40,000க்கும் மேற்பட்டவர்கள் சர்க்கரை நோய் பாத பிரச்சனைகளை சரி செஞ்சிருக்கு. இப்போ உள்ள போட்டோஸ் எல்லாம் பாருங்க. இது வருஷ கணக்கில் ஆறலன்னு சொன்ன காயங்களை தான் நாங்க இப்படி சரி செஞ்சிருக்கோம். நீங்க சென்னையில இருக்கீங்களா? அப்ப கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்க அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. நீங்க மதுரையில இருக்கீங்களா? அப்ப கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்க அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நான் இப்போ ஒரு நம்பர் கொடுத்திருக்கேன்ல, இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்க அப்பாயின்மெண்ட்டையும் உங்க டவுட்ஸையும் நீங்க கிளாரிஃபை பண்ணி உங்களோட ஆரோக்கியமான வாழ்க்கை இந்த வீடியோல இருந்தே ஆரம்பிக்கும்.